எப்படி இருந்துச்சு 2வது தடவை சரி? அதை பற்றி பேசுறதுக்கு பெரிய ஒர்த்தபிள் இல்லை. ஒர்த்து இல்லாத விஷயத்த நான் எப்பயுமே பேச மாட்டேன். நீங்கள் தான் ஒர்த்து இல்லாத ஒரு கேள்வியை கேட்குறீங்க. வீட்டில் அம்மாலாம் வந்து பார்த்தாங்களா? யார்கிட்டையும் நான் க்ளோஸ் ஆனதில்லை சார். நான் வேறு மாதிரி உலகம் சார். நீங்கள் நினைக்கிற உலகம் கேஜிஎஃப் கிடையாது. கேஜிஎஃப் உலகமே வேறு. என்னோட உலகத்தில் நீங்கள் யாருமே கிடையாது. ஐம் கம் பேக்குன்னு தான் போட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு பேக்கில் வச்சிட்டாங்க, அதனால கம் பேக்குன்னு பேசியிருக்காரு. என் கூட கூட்டு வந்து ஸ்ட்ரெயிட் உட்கார வைங்களா பிரியாணி மேனு கேட்குற வார்த்தையிலே ஓடுவாப்புல. இப்போ விஜய் சித்துவை பிடிக்க மாட்டுறாங்க, டிடிஏ வாசனை மட்டும் ஏன் பிடிக்கிறாங்கல்ல? அப்போ அவருக்கு வாய் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ விஜய் சித்து பார்த்தீங்கன்னா அவர் வேலையை பார்க்குறாரு, கரெக்டாக போயிடறாப்புல. வாசன் என்ன பண்ணுறாப்புல? துபாயில் இடம் வாங்குறது உண்மைதான். அதை ஒன்றுங்க ப்ரோ, தேவையில்லாத எதையாச்சும் மம்பளை மாட்டி விடுறாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்மோடு சோசியல் மீடியாவுடைய பிரபலம், பல்வேறு சோதனை எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய கேஜிஎஃப் விக்கி நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். உலக கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. சாதனை அப்புறம் சோதனை எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இல்லை, எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச லெஜண்ட் இல்லை நீங்கள். சிறை வாழ்க்கை போயிட்டு வந்துருக்கிறீங்க. நீங்க கூட ஏற்கனவே போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருந்துச்சு அப்பைக்கும் இப்பைக்கும்? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் போயிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க போகும்போது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் நாங்க போகும்போதும் அப்படியே இருந்துச்சு. இப்போ போய் அங்க எதுவும் செய்யாம இருந்தா சரி, அது எல்லாம் கரெக்டா அங்க கரெக்டா இருக்கு. எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைமா? இல்லையே, செகண்ட் டைம். உங்களுக்கு நீங்க தான் சொல்லுங்க. கண்ணில் பார்த்தாலே தெரியுது. 2வது தடவை அதை வேற ஏன் கேட்டு நெஞ்ச புண்ணாக்குறேன்றீங்க. எவ்வளவு நாள் இருந்தீங்க? நீங்க எத்தனை நாள் இருந்தீங்க? இல்ல நீங்க தான் எல்லாம் அதே தான். ஒரு 17 நாள். எப்படி இருந்துச்சு 2வது தடவை சரி? ஃபஸ்ட்டு தடவை வருத்தமாக இருக்கும் சார். ஒரு நாள் தானே அந்த அந்த வெளியில் ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துட்டு அந்த அட்மாஸ்பியருக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த அட்மாஸ்பியருக்கு அட்டாச் ஆகிடுவீங்க நீங்களே. வாழ்க்கைன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நகர்ந்து போகிறது இல்லையா, அது மாதிரி மாற்றிக்க வேண்டியது, அவ்வளோதான். தட்ஸ். அதை பற்றி பேசுறதுக்கு பெரிய ஒர்த்தபிள் இல்லை. ஒர்த்து இல்லாத விஷயத்த நான் எப்பயுமே பேச மாட்டேன். நீங்கள் தான் ஒர்த்து இல்லாத ஒரு கேள்வியை கேட்குறீங்க. 2வது சிறைக்கு போனீங்களே, வீட்டில் என்ன சொன்னாங்க? அவங்க எப்பயுமே சொல்கிறதெல்லாம் கிடையாது. நான் எப்பயுமே நான் யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் எனக்கு என்ன தோணுதோ அப்படியே போயிட்டே இருப்பேன். வீட்டில் அம்மாலாம் வந்து பார்த்தாங்களா? எல்லாம் பார்த்தாங்க. எல்லாருக்கும் என்ன இருக்குமோ ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் அப்படி தான். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் இருக்கும். எல்லாருக்கும் புதுசாக என்ன இருந்துருப்பது. அடங்க மாட்டேன்னு கேட்கலையா? இப்போதான் ஒரு தடவை போயிட்டு வந்தேன், 2வது தடவை போய் அதான் சொல்கிறேன். அது அவள் தான் பழகிப்பாங்க, எல்லாமே வீட்டில் பழகிப்பாங்க. நீங்கள் தான் இன்னொருத்தவங்களை அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, என் கூட வா, தொழில் பண்ணிக்கோ, இப்படிலாம் சோசியல் மீடியாவில் பண்ணாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சிறைக்கு போயிட்டு இருக்கிறீங்களே. எது, நான் தான் வாலண்டரி ஆஸ்கார் அவார்டுன்னு வாங்கின்னு போய் நேர்கிறேன். நீங்கள் வேற கம்முன்னு இருங்க சார். நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை, என்னோட பேட் டைம் பேட் லக், அது நடந்துச்சு. அவ்வளோ நேரமா? அதான் சொல்கிறேன், பேட் டைம் பேட் லக்குன்ட்டேனே. எதுக்காக போனீங்க? நான் யாரையா குறை சொன்னேனா? மற்றவங்கள மாதிரிலாம் பார்த்தீங்களா? எனக்கு காரணம் வந்து அவன், எனக்கு காரணம் இவன்லாம் இல்லை. நான் என்னோடய பேட் டைம்னா நான் கூடயே பேட் வைப்ரேஷன்லாம் வச்சுன்னு சுற்றி இருந்துக்கிறேன். அந்த பேட் வைப்ரேஷனுங்க பார்த்த சரி கடைசியில் என் தலைவீதி அப்படி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பேட் வைப்ரேஷன் யாரை சொல்கிறீங்க? கூடயே இருக்கிறவங்கள தான் சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்லுவாங்க. கூடவே இருக்கீங்கன்னு யார்? ஏன் பயப்படுறீங்க? பயப்படலாம் இல்லை சார். ஒருத்தரை பற்றி அவங்கள பற்றி டீப்பாக பேசி என் மனசு கஷ்டப்பட வேணான்னு பார்க்குறேன். அவ்வளோதான். ஒருத்தரை பற்றி ரொம்ப பேசி என் மனசு கஷ்டப்பட வேணான்னு பார்க்குறேன். பேட் வைப்ரேஷன்லாம் என் கூடயே இருந்துச்சு. இப்போ அவங்களாம் இல்லை. இப்போ குட் வைப்ரேஷனுக்கு தான்னா குட் வைப்ரேஷன் இல்லை, ஆனால் நிம்மதி இருக்குது. சாப்பிட்டோன்னா டக்குன்னு தூக்கம் வருது. சரி, நல்லா அந்த பாடம் கொடுத்துருச்சா? என்ன பாடம்? இந்த குட் வைப்ரேஷன்லாம் வந்துருச்சுன்றீங்களா? இது வெளில இருக்கிறவங்கள சொல்லணுங்கிறேன் சார். குட் வைப்ரேஷன் வந்துருச்சான்னு சொல்லலைண்ணா, குட் வைப்ரேஷன் வந்துச்சோ இல்லையோ, ஆனால் பேட் வைப்ரேஷன்லாம் என்கிட்ட நெருங்கலை இப்போ. அவ்வளோதான். அதுங்கெல்லாம் தள்ளி வச்சிருக்கிறது நல்லதா இருக்கு. சரி, சிறைக்கு போனீங்க, உள்ள கைதிகள்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, உங்களெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாமல் இருக்காதுல்ல. அது அவங்க வருவாங்க, ஒரு நாள் தான் ஆன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ பேர் இருந்தாங்க நீங்கள் இருக்கும்போது? அதெல்லாம் கவுண்ட் பண்ணல சார். எனக்கு கவுண்ட் எவ்வளோ பேர் இருப்பாங்க? நான் ஒரு 20 பேர் 30 பேரும் வச்சுப்போங்க. பேசுனீங்களா அவங்கள்ட்ட? என்ன பண்ணீங்க, என்ன பேசுவீங்க? அவங்க வேலையை அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம யார் பேர், நம்ம ஒரு 3-4 பேர்கிட்ட பேசியிருப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் நான் பேசல. யாரெல்லாம் இருந்தாங்க? அவங்களாம் யாருக்கெல்லாம் ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனாரா? யாருக்கிட்டையும் நான் க்ளோஸ் ஆனதில்லை சார். நான் வேறு மாதிரி உலகம் சார். நீங்கள் நினைக்கிற உலகம் கேஜிஎஃப் கிடையாது. கேஜிஎஃப் உலகமே வேறு. என்னோட உலகத்தில் நீங்கள் யாருமே கிடையாது. என் உலகம் எல்லாமே வேறு. என்னோடய உலகம் மணி. என் மேலே அன்பு காட்டினாங்கன்னா நான் அவங்கள ரொம்ப நம்புவேன், காலுக்கு கீழே போவேன். என்னை ஏமாற்றிட்டாங்க தெரிஞ்சிச்சுன்னா நான் யாருக்கிட்டேயும் போக மாட்டேன்.
அதுக்கப்புறம் கேஜிஎஃப் உங்ககிட்ட பழகுறான், விக்கி பழகுறான்னு நீங்கள் நினச்சா அது பொய்யான பழக்கம் தான் இருக்கும் தவிர, உண்மையாக நான் யாருக்கிட்டயும் பழக மாட்டேன். தவிர்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க, உங்களை பிடிக்கல, தவிர்க்க முடியாமல் நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா, சரி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நடித்து வேணால் பேசுவேன் தவிர, உண்மையாக ஹார்ட் கோர்ஸாக லவ் பண்ணி பேச மாட்டேன். அது மாதிரி எனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா நான் ஒதுங்கிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள், டீசெண்டாக போயிடுவேன். என் மேலே தான் எல்லா தப்புன்ட்டு நானே ஒதுங்கிடுவேன். ஆமாங்க, என் மேலே தான் தப்பு, நான் தான் அயோக்கியன், நான் தான் புறம்போக்கு, ஊரில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் எனக்கு தான் தகும், நான் தான் அயோக்கியன், வாழவே தகுதி இல்லாதவன் கூட நினச்சிக்கோங்கன்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கும்பிடு, எப்பா சரியான இடத்துல வந்து மாட்டணும்டாப்பா அப்படின்ட்டு ஓட்டுருவேன் நானே. ஏன் இந்த அளவுக்கு என்ன பிரச்சனை? சில பேருக்கு சொல்கிறேன், புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி, அவ்வளோதான். செருப்பால் அச்ச மாதிரி. சரி, இப்போ சிறைக்கு போன சமயத்தில் இந்த 6 மாதம் இருக்குங்கல்ல, பல பேர் புதுசாக சோசியல் மீடியாவில் பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க. அவன் பிரபலம் ஆனான்னு நான் கண்டுக்கிறதே இல்லை. என்ன யூடியூபர்ஸ்குள்ள என்ன பிரச்சனை? அது எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் பிரியாணி மேன், எல்லாருக்கும் டைம் சரியில்லை, ஜோசியம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிரியாணி மேனுக்கு அவரும் சிறைக்கு போனாரு. பிரியாணி மேன் வரும்போது அவர்கிட்ட பேசிக்கிறேன். வாய் சரியில்லை சார் பிரியாணி மேனுக்கு. என்ன வாய் சரியில்லை? என்ன சரியில்லைன்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து என்ன சரியா இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை, அவர் முதல்ல போனாரு, போயிட்டு வந்து அதே போல தான் வீடியோ போட்டுருக்காரு. என்ன கேட்குறேன், அவர் போயிட்டு வந்து என்ன இப்பயுமா இப்போ வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னு போட்டிருக்காரு? ஐம் கம் பேக்னு தான் போட்டிருக்காரு. ஆமா, ஏன்னா அவருக்கு பேக்கில் வச்சிட்டாங்க, அதனால கம் பேக்னு பேசியிருக்காரு. என் கூட கூப்பிட்டு வந்து ஸ்ட்ரெயிட் உட்கார வைங்களா பிரியாணி மேனை? கேட்குற வார்த்தையிலேயே ஓடுவாப்புல. நான் என்ன சொல்கிறேன், என்னை கூட கலாச்சி வீடியோ போட்டேன், வாசனை கலாச்சி போட்டேன், யார் வேணால் கலாச்சி. ஆண்கள் வேற, ஒரு பெண்கள் வந்து தனிப்பட்ட கருத்து. ஒரு பெண்மணி வந்து எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும். ஆபாசமாக பேசலாமா? பேசினாரா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அவங்க பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்களே பேசினாரு. என்னன்ட்டு அதில் என்ன ஆபாசமாக பேசினாரு? என்ன ஆபாசமாக பேசல, நீங்கள் பார்த்தீங்களா? செம்மொழி பூங்காவை பற்றி பேசினாரு. என்னன்னு பேசினாரு? செம்மொழி பூங்கால இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க, ஓயோவில் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து செம்மொழி பூங்கால பண்ணுறாங்கன்னு பேசுறாரு. நான் என்ன சொல்கிறேன், பண்ணுறாங்கன்னா நீ போய் ஒரு பத்திரிகையாளரை பார்த்து சொல்லு, ஒரு நியூஸில் போய் நீ சொல்லு, அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. பின்னாடி என்ன வேலை பார்க்கலாமோ அந்த வேலையை ஒர்க்கை பாரு. நீ சோஷியல் மீடியாவில் தப்புன்னு சொன்னீங்கன்னா அதை 4 பசங்க பார்க்குறாங்களே, எனக்கு கூட தான் வாய் இருக்குது, ஃபுல்லாக அசிசியமாக பேசட்டுமா, உங்கள்கிட்ட ஃபுல்லாக பேசட்டுமா, பீப் போடாமல் பேசலாம், ஏன் 4 குழந்தைங்க பார்க்குது, கெட்டு போவோம், இது என்ன வார்த்தை அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி செம்மொழி பூங்கா, ஓயோவே இப்போ காணாமல் போய் தூங்கினுக்கு அதெல்லாம் தட்டி எழுப்புற மாதிரி சின்ன பசங்க கெட்டு போகிறாங்க. இல்லை, சின்ன பிள்ளைங்க பார்த்து பார்க்கில் வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு நோக்கத்தில் தானே அவரும் பேசினாரு. எது பார்க்கில் வந்தா? அந்த பார்க்குக்கு அவங்க வந்தாங்க, இவர் பார்த்தாரா? சார் அது வேற ஒருத்தவங்க பண்ண வேண்டிய சார், நீ பண்ணுறதா இருந்தால் அதை கம்ப்ளைண்ட்டாக பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, ஒரு கை தட்டினா ஓசை வரா சார், எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கை தட்டினா ஓசை வர, 2 கை தட்டினா ஓசை வருதா? ஒரு கை தட்டினா என்ன வருது? காற்று கூட வராது. அதுதான். இப்போ டெய்லருக்கா விஷயத்தில் என்ன பஞ்சாயத்து? அவங்கள என்ன ஆபாசமாக பேசிட்டாரு? அது என்னென்ன அவருது இல்லை, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன அவர் பேசலைன்ட்டு. அது வந்து எப்படின்னா, எல்லாருமே எல்லாரையும் பேசினா ஏற்றுக்க மாட்டாங்க ப்ரோ. என்ன பேசினாரு நான் ஏற்றுக்கினேன், ஏன்னா அவன் ஒரு ஆளே இல்லை தூக்கி போடுறா அப்படின்னு போட்டேன் பிரியாணி மேனை. மற்றவங்கள பற்றி பேசினாரு, போட்டாங்க. எல்லாம் எல்லாருக்கும் வேலை இருக்குது, அதுக்குன்னு எல்லாருமே வேலை இருக்குதுன்னு போயிட மாட்டாங்க. இஃபான் ப்ரோவெல்லாம் கலாச்சாப்பில் இஃபான் ப்ரோ பதில் கொடுத்தாரா? எல்லாரையும் என்னப்போ டெய்லருக்கா கட்சியில் என்னாச்சு, நீயும் உன் தலையில் மண்ணாரி போட்டுக்கணும் ஆயிடுச்சு. அவர் என்ன அவருக்கு வந்து நாவு அடக்கம் இல்லை சார். நாவு அடக்கம்னா என்னன்னு தெரியுதா? வாய் அடக்கம் இருக்கணும். இதை சொல்ல உனக்கு தகுதி இருக்குதான்னு கேட்பீங்க, கரெக்டா? உங்கள் உள் மனசு எனக்கு தெரியுது. ஆனால் நான் வந்து இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் பேசுவேன். ஏன்னா இந்த வீடியோவில் கூப்பிட்றோன்னா இந்த வீடியோ ஒரு ஃபன் இருக்கணும், கொஞ்சம் ரசிக்கிற தன்மையோடு இருக்கணும். 4 நல்ல கருத்தோ சொல்லுவேன், 4 காமெடியும் பண்ணுவேன், 4 திட்டுவேன். எல்லாமே டைரக்டர் சுந்தர் சி சார் மாதிரி கலகலப்பு படம் மாதிரி ஃபைட்டாக இருக்கணும், ரொமான்ஸாக இருக்கணும், காமெடியாக இருக்கணும், வித் கிளுகிழப்பு ரொமான்ஸ் சாங்கும் இருக்கணும். அவர் அது மாதிரி தானே பண்ணியிருக்கிறாரு. யாரு? பிரியாணி மேன். பிரியாணி மேன் அப்படியா பண்ணாரு? நீங்கள் சொல்லுங்கள், அவர் அப்படியா பண்ணார்? வருஷம் முழுக்க ஒரே பேட்டர்ன், எவனையா போட்டு கலாய்க்கிறதாவே வச்சிருக்காரு. இன்னைக்காச்சும் அவர் சேனலில் வேறு எதனா உருப்படியான காரியம் பண்ணியிருக்காரா? எவன் மேலே போகிறானா அவனை அட்டாக், எவனை மேலே போகிறானா அவனை அட்டாக், எவன் மேலே போகிறானா அட்டாக். எதனால அது மாதிரி பண்ணுறாரு? அவர் சேனலை வளர்க்குறதுக்கு. சார் நான் கொஞ்சம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், நான் சூசைடாக பண்ணிட்டேன் சொல்லுங்கள். சூசைட் பண்ணுறதா எதுக்கு போனோம்? அவர் அவ்வளோ தூரம் அவர் ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயம் பேசணும்னு நினைக்கிறாரு. காமெடி பண்ணுறீங்க நீங்கள் வேற. இல்லைங்க, சமூகத்தில் இவ்வளோ அநியாயம் நடக்குது, அண்ணா நகர் பார்க்கில் இப்படி தப்பாக நடக்குது, அதை பற்றி ஒருத்தர் கொந்தளிச்சு வீடியோ போடுறாரு. இவ்வளோ நாளாக தெரில, இவ்வளோ நாள் தெரில, திடீர்னு ஒரு புத்தரா மாட்டார், நாங்கள் நம்பினோம். திடீர்னு அவர் காந்தி ஆகிடுவார். இது எப்படி தமாகுது? நாளையிலிருந்து நாங்கள் குடிப்பதில்லை.
ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் குடிச்சிக்கிறோம். அந்த மாதிரி கதை. இல்ல அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சார் இது வரைக்கும் நீங்கள் என்ன வேணா அவர் வீடியோலாம் நான் பார்த்ததே இல்லை. இல்ல அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கலாச்சாரத்தையும் நான் முழுசாக பார்த்தது இல்லை. இல்ல ஏன்னா அவர் பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒர்த்தே இல்லை. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இர்ஃபான் வந்து இந்த மாதிரி உள்ள ஜெண்டர் விஷயத்தை வெளியே கொண்டு வந்தாரு. அவர் மேல கைது இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு 2 வீடியோ போட்டதுக்கு என்னை கைது பண்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது வந்து அவங்க 2 பேருக்குள்ள உள்ள கருத்து. இப்போ அதே போலதான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். டிடிஎஃப் வாசனும் கார்ல போயிட்டு போன் பேசிட்டு கார்ல போறாரு. விஜய் சிந்துவும் போன் பேசிட்டு கார்ல போறாரு. வெறும் டிடிஎஃப் வாசன் மட்டும் தானே கைது பண்றாங்க. அப்படி இல்லை சார், அப்படி கிடையாது. வாசனை கைது பண்ணி உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து யாரும் பண்ணல. ஒருத்தரை தண்டிக்கும் போது இன்னொருத்தவங்க எல்லாம் பார்த்து பயந்துடுறாங்க, நியூஸ் ஆயிடுதுல. அது மாதிரி டிடிஎஃப் வாசனுக்கு ஒன்னாவும் விஜய் சித்துக்கு ஒன்னாவும் இருக்குன்னு தானே கேட்குறாங்க. சார் அது தெரில நம்மளுக்கு. அது உண்மையாலே நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க கூட ஆட்டோவில் உட்காந்துன்னு பேசிக்கிட்டே ஓட்டுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கே இப்படி சொல்கிறீங்க சார். கூகுள் மேப்பை தூக்கி முன்னாடி வச்சுட்டு வண்டியை இப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது இப்படி பார்க்குறான். என்ன பண்ணுறது? இல்லை அதான் இப்போ விஜய் சித்துக்கு நல்லா ஒன்னாவும் இருக்குல்ல. சரி, நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? முக்கியமான விஷயம். ஓலா ஓட்டுறாருல, ஊபர், இப்படி பார்க்கணும். இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்க்கணும், இந்த பக்கம் ரைட்டில் பார்க்கணும், இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்க்கணும். ஏன்னா பேக்கில் வண்டி வருதான். சென்டர் மிரர் பார்த்து பின்னாடி பார்க்கணும். நடுவில் இதையும் வச்சுக்கிறாங்க, இப்படி ஃபிட் பண்ணி இதையும் பார்த்துன்னு இப்படியும் பார்த்துன்னு இப்படியும் அதில் மேப்பும் பார்க்குறாப்புல. இப்போ விஜய் சித்துவை பிடிக்க மாட்டாங்க, டிடிஎஃப் வாசனை மட்டும் இவன் பிடிக்கிறாங்கல்ல. அப்போ அவருக்கு வாய் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ விஜய் சித்து பார்த்தீங்கன்னா அவர் வேலையை பார்க்குறாரு, கரெக்டாக போயிடறாப்புல. வாசனை என்ன பண்ணுறாப்புல? எங்கே போனாலும் வம்பு எழுத்துறாப்புல. மாப்பிள்ளை விளாட்டாக இருக்கிறாப்புல, உண்மையாக இருக்காப்புல. அது வம்பா மாறிடுது. பார்க்குறவங்க தப்பாக நினச்சிடுறீங்க. சரி, மாப்பிள்ளையை கொஞ்ச நாளைக்கு வீடியோ போடாமல் அமைதியாக இருப்போன்னா இருக்க மாட்டாப்புல. அவரும் துள்ளி குதிக்கிறாப்புல. கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கலாம், அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாப்புல. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டா கூட என் மேலே கோவப்படுவாப்புல. மாம்சே நீ இப்படி பேசிட்டியா, நான் என்ன பண்ணுறது? இப்படி பார்த்தா ஃப்ரெண்ட் ஆகிட்டான், இப்படி பார்த்தா மீடியாக்காரங்க கேள்வி கேட்கணும். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது? இப்படி பார்த்தா அவனை திட்டணும்னு தோணுது முடியுமா? நண்பன் ஆகிட்டானே. ஏன் திட்டணும்னு தோணுது? எதுக்கு? எல்லா மாதிரி தான். பாவம் மாட்டிக்கிறானே, அப்பப்போ வம்பில் போய் மாட்டிக்கிறானே. அவங்க வீட்டில் ஃபேமிலியை கஷ்டப்படும், அவனே கஷ்டப்படுவான். சரி, பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, வெளிநாடு போகலாம், விளாக் பண்ணலாம், அங்கே போய் பைக் ஓட்டலாம், என்னென்னமோ பண்ணலாம். எல்லாம் லைசன்ஸ் இழந்துட்டான், கார் இழந்துட்டான், பைக் இழந்துட்டான். எல்லாத்தையுமே சம்பாதிச்சது எல்லாத்தையும் யூடியூப்பில் சம்பாதிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. அதனால் அவனை திட்டவும் இல்லை, திட்டினாலும் அடங்குறதும் இல்லை. அவன் என்ன தான் பண்ணுறதுன்னு நம்மளுக்கே தெரிலப்பா. அவன் கஷ்டமாக இருக்கு, அவ்வளோதான். அவனை நினச்சி நம்ம வருத்ததான் படுறோம். ஏன்னா நீங்களே சொல்லுங்களேன், அதை பாருங்கள், கார் போயிடுச்சு, போன காருக்கு டியூ கட்டுனுக்கிறான். சொல்லுங்கள், அது எவ்வளோ பெரிய வலி? நீங்களே சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் காணாமல் போயிடுச்சு, அவனை திருட்டு போயிட்டான், இன்னே வச்சுப்போமே. திருநது யாராக இருந்தாலும் நீங்கள் தானே டியூ கட்டணும், இஎம்ஐயில் வாங்கின ஃபோன். அந்த மாதிரி அதுக்கு எவ்வளோ வலி இருக்கும். நம்மகிட்ட ஒரு பொருள் இல்லை, அந்த கார் சீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் கார் இல்லாமல் அந்த பொருள், அந்த காரை வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாள் ஓட்டல, அட்லீஸ்ட் ஒரு 2 months நம்ம தான் ஓட்டியிருக்கோம். அதுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த வலி வேதனை எவ்வளோ இருக்கும்? சரி, அதான் நீங்கள் ஏதோ துபாயில் லேண்ட்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு ரீல்ஸ் வருது. அது நீங்கள் வேற கம்முன்னு துபாயில் என்ன எவ்வளோ பெரிய இடம்? ஓடுங்க ப்ரோ, அது வேற. துபாயில் எவ்வளோ பெரிய இடம்? இங்கே புர்ஜ் கலிஃபா பக்கத்துலையாமா? ப்ரோ புர்ஜ் கலிஃபாவா? பாஸ்போர்ட்டே இல்லை, வழி இல்லை, இதில் புர்ஜ் கலிஃபா வேற பேசுறீங்க. யூடியூப்ல வீடியோ வச்சுங்க, நீங்கள் இந்த மாதிரி ரீல்ஸ் வந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் இடம் வாங்கியிருக்கதா? அதை விடுங்க. துபாயில் இடம் வாங்குறது உண்மைதான். அதை விடுங்க ப்ரோ, தேவையில்லாத எதையாச்சும் வம்புல மாட்டி விடுறீங்க. அதை விடுங்க. சரி சொல்லுங்க, துபாயில் எந்த இடத்துல இடம்? இல்லை ப்ரோ, துபாய் ஃபெல்லிங்கே எனக்கு தெரியாது ப்ரோ. இதுதான் உண்மையே. துபாய் ஃபெல்லிங்கே தெரியாது. நான் எங்கே போய் துபாயில் ஃப்ளாட் வாங்க. ரீல்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி. பொய்யா இருக்கலாம், ஃபேக்காக இருக்கலாம், அவ்வளோதான். இப்படி சொல்லிட்டா சரியா? உங்களை பற்றி வீடியோங்க, நீங்கள் எல்லாம் நெருப்புலாம் புகையுமா? கரெக்டு தான், வேற என்ன பண்ணுறது? இல்லை, இதுக்கு உண்மையாலே என்கிட்ட ஆன்சர் இல்லை. அப்போ உண்மைதான், நான் வாங்கல ப்ரோ. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. மிக்க நன்றி. Taste the Daily.